அதிகாரம் 17-18. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீ உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று நிறுத்து. யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். அல்லேலூயா. ஏரோதியால் ஆவிக்குரிய சிந்தையே இல்லாத முழுக்க மாம்சத்துக்குரியவள். இப்ப இந்த ஏரோதை பார்க்கிறோம். இந்த ஏரோது தன் சொந்த சகோதரன் பிலிப்பின் மனைவி ஆட்டை போட்டான். அதை குறித்து எந்த கவலையும் அவனுக்கு இல்லை. ஐயோ, தன் சொந்த சகோதரன் துரோகம் பண்றோமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு உணர்வே அவனுக்குள்ள இல்லை. துணிகரமா பாவம் செய்யறான். ஒரு கரைபெற்ற வாழ்க்கை, விபச்சார வாழ்க்கை, இதை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்கிற இந்த ஏரோது அந்திப்பா இவன் லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விபச்சாரக்காரன், வேசித்தனக்கார, பாவம் செய்யறவன். இவன் லைஃபோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்களேன். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்றுபட மனதாயிருந்தால், ஏரோதியால் இதுதான் சான்ஸ், ஏரோதை கொல்ல நினைக்கிறா, கொல்ல நினைக்கிறா. ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். ஒரு பக்கம் தன் சொந்த சகோதரன் மனைவியை களவாடி விபச்சார வாழ்க்கை வாழ்றான். இன்னொரு பக்கம் ஏரோதியால் தடையா இருக்கிற யோவான் கொல்லலாம் நினைக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரனை கொல்லாதபடிக்கு யார் தடுக்கிறது? இந்த ஏரோதை தடுக்கிறான். மாத்திரம் இல்ல, ஜெயில தூக்கி போட்டுட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போவான். தனக்கு ஒரு பிரச்சனை நேரா யோவான் போயிட்டு, ஐயா எங்களுக்கு பிரச்சனையான என்னையா செய்யட்டும்? யோவான் சில ஆலோசனை கொடுக்கிறாரு. அவன் சொல்லை விருப்பத்தோட கேட்டு, இப்ப இவன் ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனா? லேலூயா. இந்த பக்கம் பார்த்தா ஏரோதியால் கூட வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா இவன் ஒரு பொல்லாத துன்மார்க்கன். இந்த பக்கம் ஜெயில போய் யோவான் இவன் பேசுற பேச்சை பார்த்தா இவன் யாரு? ஒரு பக்கம் பாவ வாழ்க்கை, மறுபக்கம் ஊழியக்காரனோட உறவு, ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், ஒரு ஆவிக்குரியவன். இரு மனமுள்ள வாழ்க்கை ஏரோதின் வாழ்க்கை. லேலூயா. டபுள் மைண்ட் லைஃப். இனி கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரும்பாலான கிறிஸ்தவனுடைய ஜீவியம் இப்படிப்பட்டதுதான். உலகத்தானவும் வாழணும், ஆவிக்குரியவனை போலவும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கு வரணும், எல்லாரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், பாஸ்டரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணணும், ஊழியக்கார ஆலோசனை கேட்கணும், மற்ற விசுவாசத்தோடு பழகணும். இது ஒரு லைஃப். அவுட் ஆஃப் சர்ச், சபையை விட்டு வெளியே போனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், வேலை செய்கிற இடம், சொந்த பந்தம், அங்க ஒரு லைஃப். அந்த உலகத்தின் சந்தோஷம், அந்த பாவ சந்தோஷம், அந்த அருவருப்பின் வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை. தேவ ஜனங்கள்கிட்ட வந்தா இது ஒரு வாழ்க்கை. இந்த இரு மனமுள்ள வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர். இவன்கிட்ட பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். கர்த்தரையும் ஆராதிப்பான், கர்த்தரை தூஷிக்கிற காரியங்களையும் செய்வான், அந்நிய பாஷையும் பேசுவான், அருவருப்பையும் செய்வான். அப்ப இதை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? பிளஸ் எத்தனை பார்த்து மைனஸ் எவ்வளவு பார்த்து கூட்டி கழிக்கலாமே? கிடையாது. இந்த இரு மனமுள்ள வாழ்க்கை தேவன் அருவருக்கிற வாழ்க்கை. ஏரோதியால் முழுக்க மாம்சத்திற்கு அடையாளம். இந்த ஏரோது அப்படி இல்லை. இவன்கிட்ட ஆவிக்குரிய சிந்தை இருக்கும், உலக சிந்தை இருக்கும். ஒரு பக்கம் கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு தீர்மானம் பண்ணுவான், இன்னொரு பக்கம் உலகத்தின் அருவருப்பான பாவத்தையும் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். யாக்கோபு 1:8 சொல்லுகிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் இரு மனம், டபுள் மைண்ட் லைஃப் வாழக்கூடாதுங்க. ஒன்னு கர்த்தர், என்ன உலகம். நாம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அறிந்திருப்பது பெரிய கிருபை. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், வேறு பிரிக்கப்பட்ட வாழும்படி. உலகத்தின் அருவருப்புகள், உலகத்தின் பாவ சந்தோஷம், உலகத்தானுடைய கர்த்தரு பிரியமில்லாத வாழ்க்கை முறை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்காக வாழணும். நாம என்ன பண்றோமா? ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 6:24, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னா உங்களால் முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. நீ செய்யக்கூடாது, அப்படி வாழக்கூடாது, நீ அப்படி வாழ வேண்டியவன் கிடையாது. தேவனும் வேணும், உலகத்தினுடைய சந்தோஷமும் வேணும்.
சபைக்குள்ள வந்து நான் கர்த்தரையும் ஆராதிக்கணும், சபைக்குள்ள ஊழியம் பண்ணணும், சபையில வார்த்தைகளை கேட்கணும், நான் கர்த்தரை ஆராதிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். ஆனா வெளியே போய் என் ஃப்ரெண்ட்ஸை போல நானும் வாழணும், என் சொந்தக்காரனை போல எல்லா இடத்துக்கும் போகணும், அவனை போல நானும் பேசணும். சபைக்குள்ள அந்நிய பாஷை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட போயிட்டா ஆபாசமான வார்த்தைங்க, அருவருப்பான வார்த்தைங்க, ரெட்டை அர்த்தமுள்ள வார்த்தை. சபைக்குள்ள வரும் பொழுது ஆவிக்குரிய அடையாளம், உலகத்தாண்ட போயிட்டா அவனுடைய அடையாளம். கர்த்தர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை என்ன செய்யாத, வாழாத. ஒரே மரத்துல ஒரு கிளையில மாங்காய், இன்னொரு கிளையில தேங்காய் வருமா? வருங்களா? வராதுங்களா? வராது. வந்தா ஒண்ணு மாங்காய் இல்லைன்னா. ஆனா கிறிஸ்தவ மரத்துல மட்டும் எல்லாம் வருது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே இருக்குது. சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிச்சு பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை துதிப்போம். சபைக்கு வெளியே போன உடனே சினிமா, சீரியலு, உலகத்தின் அருவருப்பு, சகல உலகத்தின் காரியங்களிலும் தலையிடுவோம், எல்லாத்தையும் அனுபவிப்போம். பேசக்கூடாத அருவருப்பான வார்த்தைகளை பேசுவோம். ஜஸ்ட் ஜாலி தானே பாஸ்டர், ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. மரமானது கனியினால் அறியப்படும். ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணியும் இனிப்பான தண்ணி என்ன செய்யாது, வராது. நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணி என்ன செய்யாது, வராது. நம்ம ஆவிக்குரியவன்னா இந்த இருமனம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. திருப்பி போடாம அப்பம் சுட்டா எப்படி இருக்கும்? அப்பன்னா புரியாது, அப்பமா ஆப்பமா புரியாது. சப்பாத்தி தோசைன்னு வச்சுக்கோங்க, அரை மணி நேரம் கல்லில் ஒரே பக்கம் வச்சிருக்கிறோம், திருப்பியே போடல, என்ன ஆகும்? அது தூக்கி எங்க தான் போடணும்? மாவு நல்ல மாவு தான், கல்லு நல்ல கல்லு தான். ஒரு பக்கம் நல்லா வெந்துகிட்டே இருக்குது, ஓவரா வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு, அவன் திருப்பி போடப்படாத அப்பம் வேஸ்ட்ன்றாரு. எதுக்கு சொன்னாரு? இவனுக்கு பிரமாணம் இருக்குது, இவனுக்கு கர்த்தருடைய காரியங்களை அறிந்திருக்கிறான், எல்லாம் தெரிஞ்சு ஒரு பக்கம் வந்து ஆலயத்துக்கு வந்தா யாவே தேவனே ஆராதிப்பான், பலி செலுத்துவான், பண்டிகை கொண்டாடுவான். ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம். சர்ச்சு முடிஞ்ச உடனே அவன் கூட சேர்ந்து சினிமா தேட்டருக்கு. இப்ப தேட்டருக்குலாம் யார் போறது இல்ல, எல்லாமே இப்ப எங்க வந்துருச்சு? தேவ ஜனங்களை பார்க்கும்போது தேவனை பற்றி பேசுவான், உலகத்தானை பார்த்தா அருவருப்பான காரியங்களை பேசுவான். தேவ ஜனங்களை பார்த்து யாரை பத்தி பேசுறது? தேவனை பற்றி பேசுறது, வசனத்தை குறித்து பேசுறது, ஆண்டவரை பத்தி பேசுறது. இந்த தேவ ஜனங்கள் இல்லாத உலக ஜனங்களோடு ஃப்ரெண்ட்ஸோட பேசும் பொழுது அருவருப்பான அர்த்தமுள்ள, அருவருப்பான ஆபாசமான, தேவையில்லாத பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத இவன் தான் இருமனம் உள்ளவன். செல்போன்ல கால் வந்துச்சுன்னா நேசிக்கிறேன் உண்மைத்தானே ரிங்டோன், கேலரிக்குள்ள சினிமா பாட்டு, டூயட் பாட்டு, லவ் சாங். புரியுதா நான் சொல்றது? போன் கால் வந்த உடனே அந்த போன் அலறும், நேசிக்கிறேன். சே, நாப்பா அந்த பிரதர், நாப்பா சிஸ்டர். ரிங்டோன் கூட யார் தான், என்ன பாட்டு தான்? உள்ள கேலரிக்குள்ள அத்தனை அருவருப்பு குப்பையும் கிடக்குது. இருமனம் உள்ள வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜனங்கள் பக்கம் ஒரு முகம், உலக ஜனங்கள் பக்கம் இன்னொரு முகம். இவன் தாங்க இருமனம் உள்ளவன். தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். அவனா நினைச்சு நிற்க முடியாதான். சமாதானத்தை நிலைய அனுபவிக்க முடியாது, ஆசீர்வாதங்களை நிலைய அனுபவிக்க முடியாது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கடைசி வரை அனுபவிக்க முடியாது. இவன் வாழ்க்கை நிலை இல்லாமல் இருப்பான். எப்படின்னா, உதாரணத்துக்கு காயின் பாவம் செய்வான், கர்த்தர் அவனை துரத்திட்டு சொல்லுவார், பூமி எங்கும் நிலையற்றவனாய் அலைவா. எங்கேயும் அவன் சுகமா வாழவே முடியாதுங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம். நீ ஆண்டவரையும் காட்டிட்டு உலகத்தையும் அனுபவிக்க நினைச்சின்னா உன் வழியில் நிலையற்றவனாய். ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் வாழ்க்கை நிம்மதி இல்லை? நான் சபைக்கு வரேனே, ஜெபம் பண்றேனே, கர்த்தரை ஆராதிக்கிறேனே, ஊழியம் பண்றேனே, காணிக்கை தசமா கொடுக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கை மேன்மை இல்லை? என் சூழ்நிலை ஏன் மாற மாட்டேங்குது? என் வாழ்க்கையில ஒரு சாபம் போல இருக்குது பிரச்சனை. ஏன்? இந்த இருமனம். நீ ஜெபம் பண்ற கரெக்ட் தான், சர்ச்சுக்கு வர கரெக்ட், ஊழியம் பண்ற கரெக்ட், நிறைய அள்ளி கொடுக்கிற கரெக்ட், இது ஒரு பகுதி. இது மட்டும் உனக்குள்ள இல்லை, இன்னொரு பகுதியில் ஒரு பொல்லாத வாழ்க்கை மறைமுகமாய் வாழ்கிறாய். அந்த ரங்கத்தில் சில அருவருப்பான பாவம், மற்றவர்கள் தெரியாமல் மறைவாய் சில காரியங்கள், கெட்ட சுவாபங்கள், அருவருப்பான பழக்க வழக்கம், இது உனக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்துட்டு நீ ஜெபம் பண்ற, ஊழியம் பண்ற, சர்ச்சுக்கு வர, கர்த்தர் ஆராதிக்கிற, உன் வழிகள் நிலையற்றவனாய் போகிறாய். கர்த்தர் சொல்றாரு, ஒருவனை பகைத்து இன்னொரு நேசி அப்படின்னா, கர்த்தரை எதிர்பார்ப்பு சாய்ஸை கொடுத்தாலும் அவர் எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இந்த மாய்மாலமான வாழ்க்கை வெறுத்துரு,
உன்னை பார்க்கறாங்களோ இல்லையோ, பாஸ்டர் பார்க்கறாரோ இல்லையோ, உன் அப்பா அம்மா பார்க்கறாங்களோ இல்லையோ, உன் மனைவி, உங்க புருஷன், உங்க பிள்ளைங்க, உங்க சகோதரர்கள், சக விசுவாசி பார்க்கறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கண்ணுனை பார்க்குது. நீ எங்க இருந்தாலும் ஒரே ஒரு ஜீவியம், கர்த்தர் பிரியமான வாழ்க்கை.